Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையின் போது பேசிய சில கருத்துக்களை திரித்து சிலர் வெளியிட்டுள்ளனர் எனவும் இதுபோல உரையை திரித்து வெளியிடுபவர்கள் மீது இனி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை எச்சரித்தார். சென்னை உயர்நீதிமன்ற நுழைவு வாயில் அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய பரப்புரையில் அவர் பேசுகிற விஷயங்களை திரித்து அவதூறாக பொய்யுரையாக சித்தரித்து அவதூறு பரப்புகிறவர்கள் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுவாக பேச்சுரிமை கருத்துரிமை இருக்குது. அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19(1) அனுமதி அளிக்கிறது. அதை கவசமாக அணிந்து கொண்டு இல்லாத ஒன்றை சொல்லாத ஒன்றை சொல்லியதை திரித்து வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இரண்டு பிரிவுகளுக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி மதங்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி பேசினா அது அவதூறு. அது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவின்படி தவறு.